गाइस நம்ம சிம்புவோட அரசன் மூவிக்கான ஒரு கொல மாசான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ஒரு வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அரசன் நம்ம சிம்புவோட 49வது படமா வெற்றிமாறன் இந்த படத்தை பயங்கரமா எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு காம்போ எப்பதான் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை அதிரடியா இறக்குனாங்க. ப்ரோமோ வீடியோக்கே தியேட்டர்லாம் சும்மா தெரிச்சு போச்சு. ஃபுல் படமும் தியேட்டர்ல வரப்ப எந்த மாதிரி சம்பவத்தை பண்ணணும்னு நினைச்சாலே பயங்கர எக்ஸைட் ஆகுது. ரீசெண்டா தான் படத்துக்கான ஷூட்டிங்க மதுரையில உள்ள கோவில்பட்டியில பயங்கரமா ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம சிம்பு ரொம்ப எங்காவும் அதே சமயம் மாசாவும் இருக்காரு. மதுரை டைகர்ஸ் அந்த ஒரு ஜெர்சியும் போட்டிருக்காரு. இது என்ன ஸ்போர்ட்னு தெரியல, கபடியா இல்ல ஃபுட்பாலான்னு தெரியல. நம்ம வெற்றிமாறன் வடசென்னை பேஸ் பண்ணி தான் இந்த அரசனை பயங்கரமா எடுத்துட்டு இருக்காரு. வடசென்னை வேர்ல்டுல சொல்லப்படாத ஒரு கதைக்களமா தான் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. வடசென்னையில வந்த தனுஷோட கேரக்டருக்கும் இங்க அரசன் கேரக்டருக்கும் நிறைய விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்க போது. தனுஷோட பேரு அன்பு, இங்க எஸ்டிஆரோட பேரு அரசன். அங்க தனுஷ் கேரம் போர்டு பிளேயரா இருப்பாரு, இங்க எஸ்டிஆர் கபடி பிளேயரா இருப்பாரு. பிளாஷ்பேக் போர்ஷன்ல தனுஷோட லுக்கும் எஸ்டிஆரோட லுக்கும் சேமா இருக்கும். சோ இது மாதிரி ஏகப்பட்ட சிமிலர்ஸ் படத்துல இருக்க போது. நம்ம எஸ்டிஆர் அந்த ஸ்போர்ட்காக மதுரையில இருந்து கிளம்பி சென்னைக்கு போறாரு. வட சென்னையில போய் சின்ன வயசுலயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்றாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இத பேஸ் பண்ணி தான் படத்துக்கான கதைக்களம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கோவில்பட்டி ஷெட்யூல பயங்கரமா முடிச்சிட்டாங்க. அடுத்து சென்னையில தான் ஷூட்டிங்க பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சென்னை ஷெட்யூல் ஜனவரி 5 பயங்கரமா ஆரம்பிக்க போறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வேகமா தான் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அரசன் படத்துக்கான ப்ரோமோ மேக்கிங் வீடியோவை இறக்கிருந்தாங்க. அந்த ஒரு மேக்கிங் வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது இந்த அரசன் படத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நமக்கா காத்துட்டு இருக்குன்னு. மேக்கிங் கிளிம்ஸ் இப்ப பயங்கரமா இறக்கிட்டாங்க. அடுத்ததா ஷூட்டிங் பயங்கரமா பண்ண போறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி ரொம்ப கூடிய சீக்கிரம் படத்துக்கான ஷூட்டிங்க முடிச்சிட்டு அடுத்த வருஷம் அதாவது 2026 எண்ட்குள்ளே படத்தை இறக்க பிளான் போட்டிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. சோ காத்திருந்து பாப்போம். நம்ம எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் ராசி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.